தனுசு ராசி நேயர்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராசி ரொம்ப குரு பகவானுடைய ஒரு ஆசி பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால, ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க. தனுசு ராசிய பொறுத்தளவு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி, மத்தவங்க கிட்டயும் சரி, ஒரு விட்டு குடுக்காத ஒரு அடங்காத தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. ரொம்ப பொறுமையானவங்க. ஆனா, அந்த அடங்காத தன்மைங்கிறது எங்க வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பயுமே தன்னோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, அடுத்தவங்களோட கருத்துக்கள அது ரிசீவ் பண்ணாம, அதாவது நான் இப்படிதாங்க, நீங்க இத ஏத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லி பதிய வைப்பார்கள். அதுல வந்து உறுதியா இருந்து வெற்றியும் காணுவாங்க. அதனால தான் அவங்க யார் பேச்சையும் கேட்காத தன்மை இருக்கும். ஆனா, அத பெருசா எடுத்துக்காம அவங்கள நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா கொண்டு வந்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே ஃபேமிலி சென்டிமென்ட் உள்ள ஆளுக தான். எல்லாத்துக்கும் நல்லா பண்ணிக் குடுப்பாங்க. அதுவும் இந்த மூல நட்சத்திரத்த பெண்கள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல ஒதுக்குவாங்க. மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு. ஆனா, அவங்க தான் சிறப்பா சமையல்லயும் சரி, நல்ல விஷயம் வீட்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பையும் சரி, நல்லா சிறப்பா பண்ணக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். அதே மாதிரி ஆண் மூலம் அரசாளுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆணி மூலம் அரசாளும். ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில பிறந்தவர், நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்க போனாலும் ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு பெயர், செல்வாக்கு இது எல்லாமே வந்து கிடைக்கும். அதுதான் ஆணி மூலம் அரசாளும் அப்படிங்கிறது.